வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸோட டிஸ்கிரிப்டிவ் பேப்பரோட ஒரு ஃபீட்பேக் பார்க்க போறோம். ஆக்சுவலி இது இந்த கேண்டிடேட் வந்து ஒரு ஃப்ரெஷர். அவங்களுக்கு வந்து 300 மார்க்ஸ் எழுதினாங்க. அவங்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்கள எப்படி எழுதணும் அந்த மாதிரி எல்லாம் கைட் பண்ணியாச்சு ஒன் ஃபீட்பேக்ல. ஸோ அவங்களோட பர்மிஷனோட அவங்களோட ஒரு 3 கொஸ்டின் மட்டும் எடுத்து நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சாம்பிள் காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பேப்பரை நான் உங்களுக்கு லைவா வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு எப்படி ஃபீட்பேக் சொன்னோம் அப்படின்றது உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் தங்களோட ஆன்சர்ஸை வந்து ஃபைன் டியூன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே குரூப் 2 போஸ்டிங் வாங்குறதுக்கு உங்களோட சான்சஸ் எல்லாம் அதிகப்படுத்திக்கலாம். ஸோ பை ப்ராக்டிஸ் மூலமாக, அதாவது ரிகரஸ் ப்ராக்டிஸ் மூலமாக நமக்கு குரூப் 2 மெயின்ஸை எல்லாரும் ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ இவங்க ஒரு ஃப்ரெஷர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது ஒரு 15 மார்க் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த early career ஆஃப் காந்தி, இம்பாக்ட் ஆஃப் his philosophy ஆன் தி இந்தியன் சொசைட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காந்தியன் இரா அப்படின்றது மாடர்ன் இந்தியா பேப்பர்ல, மாடர்ன் இந்தியா சிலபஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எப்பவுமே காந்தி அவங்களோட டாபிக். ஸோ அதனால இந்த கொஸ்டின் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இதுல என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, அர்லி கரியரை வச்சு அவரோட அர்லி கரியர் தான் நம்மளோட அவர் பின்னாட்கள்ல எடுத்த பிலாசபிஸ், அதாவது சத்தியாகிரகா, நான் வயலன்ஸ் மாதிரியான பிலாசபிக்கான பேஸ் அப்படின்றத எழுத சொல்லியிருக்கோம். கேண்டிடேட் எப்படி எப்படி ஆச்சு அப்படின்றத எழுத சொல்லியிருக்கோம். இது வந்து எக்ஸ்பிளைன் டைப் ஆஃப் கொஸ்டின். அப்போ இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட கீவேர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன். ஸோ நம்ம சிலதெல்லாம் டிஸ்கஸ் இருக்கும், சிலது எனுமரேட், சிலது லிஸ்ட் அவுட், சிலது எக்ஸ்பிளைன், சிலது ஆக்சஸ் பண்ணுங்க, சிலது கிரிட்டிக்கலி எவாலுவேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருப்போம். இது ஒரு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ காந்தியோட early கரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டடீஸையும், லண்டன்ல அவங்களோட ஸ்டடீஸையும், சவுத் ஆப்பிரிக்கால அவங்களோட early கரியர்ஸையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷி ஸ்டார்டட் வித் வெரி வெல் இன்ட்ரடக்ஷன். ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு போட்டே அவங்க எழுதியிருக்கலாம், ஏன்னா இது வந்து 15 மார்க். ஓகேங்களா. தென் பாத்தீங்கன்னா அவங்களோட early கரியர் பத்தி எழுதியிருக்காங்க, லீகல் ஸ்டடிஸ் பத்தி எழுதியிருக்காங்க, அவங்க எப்படி பேரிஸ்டர் வாங்கியிருக்காங்க, இயரோட மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ எப்பவுமே மாடர்ன் இந்தியா பேப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் எல்லாம் மென்ஷன் பண்ணுனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க, இல்ல ஒரு சின்ன பாக்ஸ் போடுங்க. அப்ப என்ன ஆகுனா நல்ல விசிபிலிட்டி இருக்கும், நல்லா நம்ம பார்க்க முடியும் உங்களோட ஆன்சர்ஸை. ஸோ early லீகல் ப்ராக்டிஸ் இன் இந்தியா அது எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால போனாங்க, அவங்களோட ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதையும் அவங்க அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா அர்லி ஆக்டிவிசம் பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது சவுத் ஆப்பிரிக்காலேயே அங்க நடந்த சில ரேஷியல் திங்ஸ்க்காக காந்தி வந்து குரல் கொடுத்திருப்பாரு, அதை அவங்க அழகா எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட early ஒர்க், அவர் சில புக்ஸ் எல்லாத்தையும் படிச்சு அதுல இருந்து சில ஃபார்ம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாரு. அதாவது பீனிக் செட்டில்மெண்ட், டால்ஸ்டாய் ஃபார்ம், அதெல்லாம் வந்து அந்த சவுத் ஆப்பிரிக்காலேயே செட் பண்ணியிருப்பாங்க, அதை எழுதியிருக்காங்க. தென் இது வந்து early கரியர்ஸோட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு அது எப்படி அந்த எஃபெக்ட் ஆச்சு, எப்படி நம்ம சொசைட்டிக்கு பிலாசபி கொண்டு வந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷீ ஸ்டார்டட், இவங்க இப்படி இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி எழுதலாம், இல்ல ஒன் பை ஒன்னாவும் எழுதலாம். இது வந்து 15 மார்க்ங்கிறதுனால இந்த கிராஃப் போடுறது ஓகே தான். பட் இன்னுமே நீங்க இதெல்லாம் ஒரே லென்த்ல இந்த கிராஃப் போடணும், இந்த ஏரோ மார்க்ஸ்ல ஒரே லென்த்ல இருக்கணும், எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பிட் அப் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதணும். ஸோ ப்ரெசன்டேஷன்ல இவங்க இந்த இடத்துல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். தென் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் ஓகே. கண்டென்ட் வைஸ் இவங்க நல்லா எழுதியிருக்காங்க. சத்தியாகிரகா அதோட எஃபெக்ட் என்ன, நான் வயலன்ஸ் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஐடியா ஆஃப் ஸ்வராஜ் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 12 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். அவுட் ஆஃப் 15 வந்து 12 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கிற, கண்டென்ட் என்ரிச்டான ஒரு ஆன்சர். இதுல அவங்க மிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால ரொம்ப முக்கியமான ப்ராமினென்டான லீடர் வந்து தில்லையாடி வள்ளியம்மை. அந்த அவங்கள பத்தி எதுவுமே அவங்க சொல்லல. ஏன்னா விமன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியால நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடத்துல இருப்பாங்க. காந்தியடிகள் எப்பவுமே விமனுக்கு வந்து எம்பசைஸ் கொடுப்பாங்க. அதுக்கான பேஸ் எங்க வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காலேயே பார்க்கும்போது திலையாடி வள்ளியம்மை அவங்களுடைய ஒரு சாக்ரிஃபைஸை தான் அது அவரோட இன்ஸ்பிரேஷனா எடுத்திருப்பாரு. ஸோ அதை பத்தி இந்த கேண்டிடேட் எதுவுமே எழுதல. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க கிட்ட, ஸோ இந்த மாதிரி முக்கியமான கீ டேர்ம்ஸ் எல்லாம் மறக்காம எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து நெக்ஸ்ட் டைம் அவங்க இதை சரி பண்ணுவாங்கன்னு பாக்குறோம். ஸோ இது ஒரு 15 மார்க். இதுல இன்னும் நம்ம என்ன செய்யலாம்னா இவங்களோட ப்ரெசன்டேஷன் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னுமே அவங்க நல்லா நீட்டா எழுதலாம். நிறைய இடத்துல பேராகிராஃப் தான் வந்திருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க வந்து பாயிண்ட் வைஸா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போடும்போது இங்கெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி காமிச்சு கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணி எழுதலாம். ஸோ
ஸோ ஜான் ரஸ்கின் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங்ஸ். இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து இது எஸ்டாப்ளிஷ் ஆகும். உங்களோட ஆன்சர் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி இயர்ஸ் வரும்போது ரொம்ப கான்கிரீட்டா இருந்தீங்கன்னா எழுதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க அடித்தல் திருத்தல் இல்லாம முடிஞ்ச எழுதுங்க. தப்பா எழுதிட வேண்டாம். பிளஸ் அடிக்கிற மாதிரி இருந்தா ஒரு ஸ்ட்ரைக் அவுட், ஒரே லைன்ல இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பக்கத்துல எழுதுங்க. ஓவர் ரைட்டிங் பண்ண வேண்டாம், ஸ்கிரிபிள் பண்ண வேண்டாம். அதெல்லாம் பண்ணீங்கன்னா நம்மளோட பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கிளம்சினஸ் தெரியுது. ஸோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் அதை சொல்ல வரோம். ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வெரி வெல் டன் அப்படிதான் சொல்லலாம். கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரி வெல் டன். இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்கள சரி பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 15 மார்க் கொஸ்டின் தான். இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பத்தி சொல்லியிருக்கோம். அதோட இம்பாக்ட் பத்தி அசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து கீவேர்ட் அசஸ் அப்படின்னு இருக்கணும். அசஸ் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லிட்டு அதுல என்ன பிளஸ் மைனஸ் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, இஷ்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாமே. இது ஒரு ஓப்பன் எண்டடான ஒரு வேர்டு தான், கீ டைரக்ஷன் தான். ஸோ அதை அவங்கள சொல்ல சொல்லியிருக்கோம். பார்க்கலாம் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்ட்டு. இதுக்கும் ஃபீட்பேக் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்காக மறுபடியும் கரெக்ஷன் பண்றோம். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கேட்டிருந்தோம். பட் ஷி ஸ்டார்டட் வித் 2025. ஓகேங்களா? ஸோ 2020 அதுக்கப்புறம் அவங்க எழுதியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் எழுதியிருக்காங்க. இங்க நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எழுதியிருக்காங்க. வெரி குட். பட் இவங்க ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி போட்டு இதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இங்க அதை பண்ணாம விட்டுட்டாங்க. ரொம்ப இந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளம்சியா இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஒன் பை ஒன்னா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறத எடுத்து அவங்க ஒன் பை ஒன்னா எழுதியிருக்கலாம். அதுக்கப்புறம் டைரக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா இம்பாக்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அசஸ் பண்ற கொஸ்டின் அப்படின்றதுனால இம்பாக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்பாக்ட் எழுதியிருக்காங்க. என்னென்ன இம்பாக்ட் அப்படின்றத அவங்க கிளியராகவே மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டென்ட். இவங்க இந்த கேண்டிடேட் எழுதுன நல்ல கண்டென்ட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ரேங்கிங் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ இது எல்லாமே சூப்பர் கண்டென்ட் தான் நமக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சில அசஸ் பண்ற மாதிரி இருக்குது. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம்னா இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா ஃபெடரலிசம் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நம்ம யாருமே சில சில ஸ்டேட்ஸ் வந்து ஏத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த எஜுகேஷன் பாலிசிஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன, லாங்குவேஜ் பாலிசிஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றதையும் அவங்க எழுதிருக்கலாம். ஏன்னா இது ஓப்பன் எண்டட் கொஸ்டின், நம்ம முதலே சொன்ன மாதிரி அசஸ் பண்ணி எழுதிருக்கலாம். இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது கன்க்ளூஷன் அப்படின்னு அவங்க எழுதிருக்கலாம். தென் இந்த பேஜை வந்து ஃபுல் பண்ணிருக்கலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் டென்சிட்டி, இந்த ஏரியாலாம் கொஞ்சம் டென்சிட்டி அதிகமா இருக்கு இல்லைங்களா, வேர்ட் டென்சிட்டி, அதை கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தா கூட இந்த லைன்ஸ் அவங்க கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து கேண்டிடேட்ஸ் ஃபுல்லா ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணணும், பாதியில விட்டுறக்கூடாது. அப்படி பாதியில விட்டீங்கன்னா அவங்களோட கண்டென்ட்டுமே பாதியில முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியா தான் நமக்கு தெரியும். என்னதான் நீங்க ஃபுல்லா எழுதிட்டு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருந்து விட்டாலும் இந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததான் ஒரு 10 மார்க் பார்க்கலாம். இது வந்து ஜியோகிராஃபி கொஸ்டின். ஸோ டிஸ்கஸ் மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் சொல்லியிருக்கோம். இதுவும் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் தான். டிஸ்கஸ்ன்றது கீவேர்டா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் பத்தியும் அது வந்து எப்படி ரிவர் ஃபார்மேஷன்ல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பத்தியும் தான் நம்ம சொல்லியிருக்கோம், கேட்டிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் பத்தி அழகா எழுதியிருக்காங்க. இதுல படிச்சு பார்த்தாவே தெரியும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின்றதுனால நான் எங்ககிட்ட கிராஃபோ மேப்போ ஜியோகிராபி கொஸ்டின் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு 15 மார்க்கா இருந்ததுன்னா மேப் வந்து மேண்டேட்டரின்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து 10 மார்க் அப்படின்றது மேப் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஸோ அது அவங்களும் எழுதியிருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், கோஸ்டல் பிளைன்ஸ், ஸோ எல்லாமே எழுதியிருக்காங்க. அது நம்மளோட ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் அப்படி எழுதியிருக்காங்க. எஸ், அது வந்து மோர் தென் எனஃப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரிவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் அதை ஒரு அண்டர்லைன் பண்ணி அந்த ஏன்னா இதுதான் வந்து நம்மளோட 2 பார்ட் கொஸ்டின். பிசியோகிராபிக் டிவிஷன்னா என்னன்னு எழுதணும், அந்த ரிவர்ஸோட ஃபார்மேஷன்ல அது என்ன இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது அப்படின்றது எழுதணும். ஸோ இது 2வது பார்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் அவங்க அண்டர்லைன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. ரோமன் லெட்டர் போட்டிருக்காங்க. ஒரு கேண்டிடேட் வந்து 1 2 3 போடுவாங்க, ஒரு கேண்டிடேட் ரோமன் லெட்டர் போடுவாங்க. ஸோ அது அவங்களோட கன்வீனியன்ட் பொறுத்த மாதிரி இவங்களை நான் வந்து இவங்க மேஜரா இந்த 1 2 3ன்றது இங்க எழுதுன்றதுனால கீழே அவங்க 1 2 3 போடாம விட்டுட்டாங்க. சப்போஸ் சிலர் வந்து இங்க ரோமன் லெட்டர் கூட போடுவாங்க. இந்த மாதிரி 1 2 அப்படின்னு மெயின் ஹெட்டிங் போட்டு உள்ள இருக்கிற பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி 1 2 அரபிக் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படினாலும் ஓகேனா. பட் நீங்க உங்களோட சப் ஹெட்டிங்கையும் அது இருக்கிற சப் பாயிண்ட்டையும் பிரிச்சு காமிச்சிட்டீங்கன்னா போதும். ஸோ அதான் இந்த கேண்டிடேட்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம்.
ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப குட். கண்டென்ட் வந்து குட் இல்லைன்னா சூப்பர் எக்ஸலன்ட்னு சொல்லுவோம். ஸோ ஷீ இஸ் எக்ஸல் இன் ஹர் கண்டென்ட். பட் இவங்க என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்களோட ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்டேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும், ஆன்சரை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். தென் இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து அவங்க மீட் பண்ணணும். இதெல்லாமே வந்து பை ப்ராக்டிஸ் மூலமா வந்துடும். நம்ம இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் நமக்கு டைம் இருக்கு. ஆனா இப்படிதே நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஒரு ஐடியலான ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும். ரொம்ப நியர்னஸ் டு த பெஸ்ட் அப்படின்னு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கொஸ்டினுக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் நான் அவங்களுக்கு. ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 11 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க கண்டென்ட் குட் தான், ஒரு சில பாயிண்ட்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நெகட்டிவ் இம்பாக்ட், அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அவங்க எழுதல. அதுவும் இல்லாம இந்த ஏரியாவை அவங்க கவர் பண்ணாதனால போன கொஸ்டினுக்கு 12 மார்க் கொடுத்துருந்தேன், ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாங்க, ஆன்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால 11 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பட் இது வந்து நம்ம ஒரு சில பாயிண்ட் அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க. 12 மார்க் 13 மார்க் வரைக்குமே இந்த கொஸ்டின் நல்லா அப்ரோச் பண்ணியிருக்கிறதுனால நான் சொல்றேன் 13 மார்க் வரைக்குமே இந்த கொஸ்டின் வந்து கண்டென்ட் சூப்பரா இருந்திருக்கும். அந்த நெகட்டிவ் இம்பாக்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்கன்னா. சோஃபார் இந்த கேண்டிடேட் வந்து டைம் கீப் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு இல்லை. ஆனாலும் சில லைன்ஸ் எல்லாம் விட்டுட்டு எழுதியிருக்காங்க. நம்ம செகண்ட் கொஸ்டின்ல இன்னும் சில கொஸ்டினையும் விட்டுட்டு தான் எழுதியிருந்தாங்க. அது கண்டென்ட் பத்தல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க நல்லா படிக்க சொல்லியிருக்கோம். பிளஸ் டெய்லியும் வந்து ஒரு ஃபுல் 300 டெஸ்ட்டுக்காக படிச்சது போக அந்த டெஸ்ட் வந்து ஒரு 3 to 4 days ஒன்ஸ் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கோம். பிளஸ் அவங்க டெய்லியும் 2 கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்களை என்ன பண்ணிருக்கோம்னா 2 கொஸ்டினாவது நீங்க டெய்லி எழுதுங்க, ஒரு 10 மார்க் ஒரு 15 மார்க்காவது எழுதுங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து கரெக்ஷன் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்க்கலாம், அந்த கேண்டிடேட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க நல்ல மார்க் வாங்கி நல்ல ரேங்க் வாங்குவாங்க. ஏன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கேண்டிடேட். படிக்க படிக்க ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நல்ல நல்ல ரேங்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட பேட்ச்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒன் ஆஃப் த டாப்பரோட பேப்பர் எடுத்து இப்போ சாம்பிளுக்காக காட்டியிருக்கோம். சோஃபார் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, அர்லி பேர்ட் ஆஃப் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது போக குரூப் 2 ஏக்கான சிபிடி கிளாஸஸும் சிபிடிக்கான டெஸ்ட் சீரீஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம தீபாவளி வருதுங்க, எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், செலிப்ரேஷன் மூட்ல இருக்கோம். ஸோ அந்த மூட எலிவேட் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து விதைகள் ஸ்டடி சென்டர்ல இருந்து குரூப் 2 டெஸ்ட் சீரீஸ் ஆக்ட் பண்றவங்களுக்காக குரூப் 2A சிபிடி டெஸ்ட்டும் ஃப்ரீயா தராங்க அப்படின்ற ஒரு ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பிளஸ் இந்த கோர்ஸோட ஆல் ரெக்கார்டட் கிளாஸ் வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின இந்த தீபாவளி ஆஃபர், அதே மாதிரி என்னென்ன உங்களுக்கான கோர்சஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதை பத்தி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். உங்களை வந்து தீபாவளிக்குள்ள என்ரோல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து லிமிடெட் எடிஷன். ஏன்னா எல்லாருக்கும் இது தர முடியாது இல்லைங்களா. பட் தீபாவளிக்காக உங்களுக்கு ஹாப்பி தீபாவளி சொல்லணும் அப்படின்றது விஷஸ் சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு விஷஸ் மாதிரி நீங்க இந்த ஆஃபர் எடுத்துக்கலாம். பட் அது தீபாவளிக்குள்ள என்ரோல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ் ஃபார் யுவர் ஆஃபர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.